என் வார்த்தை, கடவுள் தன்னுடைய வார்த்தையை பற்றி சொல்றார் பாருங்க, என் வார்த்தை அக்கினியைப் போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் இங்கே இந்த பொய் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளையும் தன்னுடைய வார்த்தையும் கம்பேர் பண்ணுறாரு. தீர்க்கதரிசியை அப்படி கம்பேர் பண்ணுறாரு. தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். இந்த பொய் தீர்க்கதரிசிகள்லாம் கண்டித்து சில காரியங்களை சொல்கிறாரு. அவங்களாம் சும்மா பொய்யா தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர்களை கண்டிக்கிறார். அவங்களுடைய வார்த்தையில் எந்த வல்லமையும் கிடையாதான். அதைத்தான் சொல்கிற வர்றார். அவங்க வார்த்தை சும்மா புல்லு கோப்பாக இருக்கிறது, குப்பை கோப்பாக இருக்குது, ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் போய் ஆளை மாற்ற முடியாது, அது ஒன்றும் புதுசாக உண்டாக்க முடியாது, அது ஒன்றும் பெருசாக கட்டி எழுப்ப முடியாது. அந்த வார்த்தைகள் ஏமாத்து வார்த்தைகள்ன்றாரு. அவன் சொல்லிட்டு வர்றானா பீஸ் பீஸ் பீஸ்ன்னு. இவன் அக்கிரமம் பண்ணிருக்கான், அவனை பார்த்து பீஸ் பீஸ்ன்னு சொல்லிட்டு வர்றானா. அப்படி அவனுடைய வார்த்தைகள் ஒன்றுத்தையும் செய்யக்கூடிய வார்த்தைகள் அல்ல, செய்யக்கூடிய வல்லமை அதில் இல்லை. அது வெறும் வார்த்தைகள், ஒரு போலியான ஒரு சமாதானத்தை அவனுக்குள்ளே தருகிறது. அப்படி சொல்லிட்டாரு தீர்க்கதரிசி, இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு போலியான சமாதானத்தை அவனுக்குள்ளே தருகிறது. அதுதான் இந்த பொய் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என் வார்த்தை எப்படிப்பட்டது கொஞ்சம் கவனி அப்படின்றார். என்னுடைய வார்த்தை சொல்றாரு, என் வார்த்தை அக்னியை போல. அக்னின்னா the force of fire பார்த்துருக்கீங்களா? அக்னியினுடைய சக்தியை பார்த்துருக்கீங்களா? அக்னி எப்படி அழிக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? காட்டையே அழிச்சிடும். ஒரு சின்ன நெருப்பு பெரிய காட்டையே கொளுத்தக்கூடியது. அந்த அக்னியினுடைய ஃபோர்ஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபோர்ஸு. சொல்கிறாரு தேவன், என்னுடைய வார்த்தை அக்னியை போல இருக்கிறது. ஏன்னா அதுக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது, அதை யாரும் அந்த வல்லமையை கட்டுப்படுத்தவே முடியாது. என்னுடைய வார்த்தை அக்னியை போல இருக்கிறது. ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி அது கிளம்பலாம் ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு சின்ன வெளிப்பாடு மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள கிளம்பலாம். சொல்கிறார் பாருங்க, மார்ட்டின் லூத்தர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகத்தை வாசித்து தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ சில காரியங்கள் அவருக்கு வழங்க ஆரம்பிச்சுதான். சொல்கிறாரு, யாரோ எனக்குள்ள ஒரு லைட்டை கொளுத்துனது போல இருந்தது, என்னுடைய உள்ளம் பற்றி எரிந்ததுன்றாரு. என் வாழ்க்கை மாற்றப்பட்டது, உலகத்தையே மாற்றிட்டார். அங்கே ஆரம்பித்த நெருப்பு உலகத்தையே மாற்றி அமைத்தது. அப்போ கடவுளுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் அது பற்றி எரிய ஆரம்பிச்சதுன்னா, கொஞ்சம் அதனுடைய தீப்பொறி உள்ள உண்டாக ஆரம்பிச்சதுன்னா, அந்த வார்த்தை உள்ள கொஞ்சம் வந்ததுன்னா போதும், அது பெரிய நெருப்பாய் கிளம்பி பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்ததாய் தன்னுடைய வார்த்தையை சொல்றார். கர்த்தர் சொல்றாரு, இந்த பொய் தீர்க்கதரிசியுடைய வார்த்தை ஒன்றும் கிடையாது, அது குப்பை, அது புல்லு கோப்பாக இருக்குது, ஒன்றுமே சக்தி இல்லாதது. அது என் வார்த்தை அப்படி இல்லை. என் வார்த்தை மட்டும் நீ கேட்டினா நீ ஆள் மாறிடுவேங்கிறாரு. ஏன்னா என்னுடைய வார்த்தை பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தை, அக்கினி போல சக்தி வாய்ந்தது. அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. அது ஆளை மாற்றக்கூடிய வார்த்தைகள் என்கிறார். அப்ப கடவுளுடைய வார்த்தையை எப்படி சொல்றாரு பாருங்க, அக்னி போல இருக்கிறதுங்கிறார். அப்ப கடவுளுடைய வார்த்தையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் கிறிஸ்தவ பிரசங்கம்னா என்னென்ன உங்களுக்கு அதனுடைய இதே புரியுறதில்ல, வேத வசனம்னா என்னென்ன அதை புரியுறதே கிடையாது. அதில் என்ன விதமான வல்லமை இருக்குது, ஆளை எப்படி மாற்றுது, அதனுடைய வல்லமை எப்படி உள்ள பிரவேசிக்குது, எப்படி வெளிச்சத்தை கொண்டு வருது, எப்படி ஆளை மாற்றுதுங்கிறது நிறைய ஜனங்களுக்கு இது புரிய வைக்கல. யாரும் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது, அக்னியை போல இருக்கிறதாம். அக்னி பல காரியங்களை செய்து, இட் ஹார்டன்ஸ் த கிளே, களிமண்ணை கடினமானதாய் மாற்றுகிறது. ஆனால் வேக்ஸை கொடுத்தீங்கன்னா அக்னி என்ன பண்ணுது, உருக்குது, மெல்ட் பண்ண வைக்குது, சாஃப்டன் பண்ண வைக்குது. குப்பையை போட்டு எரிக்கிறதுக்கும் அக்னி தான் உபயோகப்படுகிறது, பொண்ணை புடமிடுவதற்கும் அக்னி தான். அக்னி பலவிதமாக வேலை செய்யுது. அப்போ களிமண்ணை கடினமாக்குது பாருங்க, அது எப்படிப்பட்ட வருது பாருங்க. களிமண்ணுன்றோம், யாரோ ஒரு அறிவில்லாத ஆளை பார்த்தா என்ன சொல்கிறோம், தலையில் என்ன களிமண்ணா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். களிமண்ணை 0க்கு ஈக்குவலாக வச்சுருக்கோம், நம்ம ஒன்றும் கிடையாது அது. ஆனால் அதே களிமண்ணை தான் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அற்புதமான காரியங்களை செய்கிறாங்க சிலர். அது எப்படி செய்கிறாங்கன்னா, அதை வடிவமைத்து அது நெருப்பில் வச்சு சுட்டு எடுக்கிறாங்க. அப்போ அது ஹார்ட் ஆகிடுது இல்லையா? ஞாபகம் இருக்கு, லண்டன் நகரத்தில் ஒரு ஹோட்டலில் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்லான்னு ஒரு தடவை போனப்போ, அங்கே ஒரு நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு ஹோட்டலில் போட்டிருந்தான் சட்டியில் செய்த சாப்பாடு. அது எப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணானுங்க, சட்டியில் செய்த சாப்பாடு இங்கே கொடுக்குறோம். நான் பார்த்தேன், சரி சட்டியில் செய்கிறானாமே, சென்னையிலே கிடைக்காது, லண்டனில் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. சட்டியில் இப்போ யாருமே சென்னையில் கூட
அங்கே போய் சரி சாப்பிட்லாம், ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு போய் சாப்பிட்டா, சட்டி மாதிரி ஒரு கடாய், சட்டியிலே கடாய், அதில் கொண்டாந்து வச்சான் கறியெல்லாம் அருமையாக செஞ்சு ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணி வச்சாங்க. அந்த சட்டிக்கு எவ்வளோ மரியாதை பாருங்கள். களிமண்ணுன்னு நம்ம சொல்லிடுறோம், தலையில் களிமண்ணாக இருக்குதுன்னு. அந்த களிமண் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற அந்த களிமண்ணை எடுத்து அவன் அழகாக வடிவமைச்சு அதை சுட்டு அதை இது பண்ணி அதை சமைக்கிறதுக்கு ஒரு அருமையான பாத்திரமாக ரொம்ப பிரயோஜனமிக்க ஒரு இதாக லண்டன் நகரத்தில் இந்த நவநாகரிக காலத்தில் அதை வச்சு சமைச்சு கொடுக்குற அளவுக்கு அது முன்னேறி இருக்குதுன்னா பாருங்கள். அப்போ நான் சொல்லுகிறேன், களிமண்ணை போல் ஒன்றும் இல்லாத ஆட்களுடைய வாழ்க்கையை எடுத்து குயவனின் கையில் இருக்கிற களிமண்ணை போல நம்ம இருக்கிறோம் வேதம் சொல்லுது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை கடவுள் எடுத்து நம்ம ஒரு வேளை ஆரம்பிக்கும் போது நம்ம ஒன்றுத்துக்கு உதவாதவர்களாக இருந்தாலும் அதை எடுத்து அற்புதமாக மாற்றி பிரயோஜனம் மிக்கவர்களாக, ஆசீர்வாதம் மிக்கவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக, விசேஷமானவர்களாக மாற்றக்கூடிய சக்தி இந்த வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு சக்தி உடையதாக இருக்கிறது. இந்த கிளே ஹார்டன் பண்றது போல ஒரு வீக்கான ஆளை, பயந்து போற ஆளை, ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள ஆளை, ஒரு பிரிட்டிலா இருக்கிற ஆளை, எதுனாலும் சுக்கு நூறா உடஞ்சி போற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான், பலபலன்னு ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளெல்லாம் எடுத்து ஸ்ட்ராங்கான ஆளா, உறுதியான ஆட்களாக, மனதில் ஸ்ட்ராங்கான ஆட்களாக, ஆவிக்குரியபடி ஸ்ட்ராங்கான ஆட்களாக மாற்றக்கூடியது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், நான் என் சுவாபமே ரொம்ப வீக்குங்க, ஆயிடுவேன், நான் நடுங்கிடுவேனாக்கும், நான் பயந்துருவேனாக்கும். நான் சொல்கிற கடவுளுடைய வார்த்தையை கொஞ்சம் உள்ளே போட்டு பாருங்கள். ஏன் அப்படி பயப்படுறீங்க? அப்படி பயப்படக்கூடாது. ஏன் அப்படி தாழ்வு மனப்பான்மை? அது கூடாது. ஏன் அப்படி நடுங்கணும்? அது கூடாது. அதெல்லாம் போகணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதெல்லாம் போகணும். இதுதான் தேவனுடைய ராஜ்யம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். செத்தா மோட்சம் இல்லை. ரட்சிக்கப்பட்டியா, ஞான சானித்தியா, அப்போ வெயிட் பண்ணு, சீக்கிரம் வருகிறார், வந்த பிறகு போயிடுவேன். அப்போ வர்ற வரைக்கும் அவன் நடுங்கிட்டே இருக்கிறான். இந்த நடுங்கிறவனுக்கு சுவிசேஷம் என்ன? எப்பா நடுங்காத, இந்த வார்த்தையை எடுத்து உள்ளே போட்டுனா அது அக்கினி மாதிரி ஒன்றும் இல்லாத இருக்கிற களிமண்ணை எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறது போல உன்னை ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் உள்ளவனாக, உறுதியான மனம் கொண்டவனாக, உள்ளத்தில் உறுதி கொண்டவனாக உன்னை மாற்றக்கூடியது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதே மாதிரி தான் சாஃபன் பண்ண வேண்டிய இடத்துல சாஃபன் பண்ணுது பாருங்க. வேக்ஸ் எடுத்து சாஃபன் பண்ணி தான் பல காரியங்களை வடிவமைக்கிறாங்க. கல்லாட்டம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சாஃபன் பண்ணி வடிவத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஆட்களை உருவாக்குறதுல சிலர் ரொம்ப கடினமான ஆட்களாக இருக்கிறாங்க, மாறவே மாறாதவர்களாக இருக்கிறாங்க, கல் மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள இன்னும் இப்படி இருக்கிறால அப்படி வைக்க முடியாது, மாற்ற முடியாது. இப்படி இருக்கவன அப்படி மாறுன்னு சொல்லி அவனும் மாற போகிறது கிடையாது. தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் சொல்லி விட்டாங்க. இப்போ கல்யாணம் பண்ணி மனைவிக்கிட்ட ஒரே மல்லாக இருக்குது. ஏன்னா இவங்களும் மாற்ற முடியல, யாரும் மாற்ற முடியாது, இவங்க மாற்ற பார்க்குறாங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தை மாற்றும். கடவுளுடைய வார்த்தை மாற முடியாத ஒரு கல்லான ஒரு ஆளை கூட சாஃப்டான ஒரு ஆளாக மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை கடவுளுடைய வார்த்தை. அப்படி தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த அக்கினி போல் இருக்கிற அந்த வார்த்தையை வச்சு நம்மளை சாஃப்டாக்கி வேறு விதமான ஒரு மனுஷனாக மாற்றுகிறார். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வித்தியாசமான ஒரு மனுஷனாக நம்மை கடவுளுடைய வார்த்தை மாற்றுவதற்கு உதவுகிறது. வேற ஒரு ஆளாக முடியுமா? நான் இப்படி இருக்கிறேன் இன்றைக்கு, வேறு விதமாக நான் மாற முடியுமா? நிச்சயமாக மாற முடியும். அக்கினி போன்ற கடவுளுடைய வார்த்தை இது. அக்கினி போன்ற கடவுளுடைய வார்த்தை கேட்கும்போது, இதை தியானிக்கும் போது, இதை படிக்கும்போது, இதில் இதன்படி செய்யும்போது அக்கினி போல ஒரு எஃபெக்ட் அதில் உண்டாகுது பாருங்க. மாறாத ஆள் கூட மாறுறாங்க. அப்புறம் பேர்னிங் அப் த ரபிஷ், குப்பையை எரிக்கிறது, அதுக்கு நெருப்பு தான். குப்பையை எரிக்கிறதுக்கும் நெருப்பு தான். நிறைய பேர்கிட்ட நல்லது இருக்கிறத விட குப்பை நிறையா இருக்குது. நிறையா அந்த குப்பையெல்லாம் எரிக்கணும். நிறைய குப்பை இருக்குது. இந்த குப்பையெல்லாம் எப்படி எரிக்கிறது? இதுவும் கடவுளுடைய வார்த்தை தான். கடவுளுடைய வார்த்தை உள்ளே வந்ததுன்னா, அந்த உள்ளே வந்து வேலை செய்யும்போது பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய கெட்ட காரியங்களெல்லாம் ஒன்று ஒன்றா தூக்கி எரிய ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் எரிந்து போக ஆரம்பிக்கிறது, ஒன்று ஒன்றா வெளியே போக ஆரம்பிக்குது. ஏன்னா இது அக்கினி போல ஒரு எஃபெக்ட் உள்ளே உண்டாகிறது. அப்படியே அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே வருது. இது தொடர்ந்து ஒரு காட்டுக்குள்ளே அக்கினி எப்படி பரவிக்கிட்டே போதோ, பரவி முழு காட்டையும் அது எரிக்காமல் விடாது. அந்த அந்த அளவுக்கு எத்தனை ஃபயர் இன்ஜின் எவ்வளோ பேர் வேலை செஞ்சாலும் அது அவ்வளோ தீவிரமாக பரவி எல்லாத்தையும் அழிக்கிறது. அதுபோல அழிக்கப்பட வேண்டிய அத்தனை காரியங்களும் அழிக்கிறது தேவனுடைய வார்த்தை. எல்லா தாழ்வு மனப்பான்மைகள், கெட்ட எண்ணங்கள், யோசனைகள்,
அபிப்பிராயங்கள் எல்லாத்தையும் அழிக்க வேண்டும், நாம் முன்னுக்கு வர வேணும்ன்றார். முன்னுக்கு வர வேணும்னா பல எண்ணங்கள் மாற வேணும். அந்த எண்ணத்தெல்லாம் வச்சுட்டு மேலே வந்துட முடியாது நம்ம. ஏன்னா தாழ்வான எண்ணத்தை வச்சுட்டு மேலே உயர்ந்த வாழ்க்கை அடைய முடியாது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் இருக்கிறது. உங்களுடைய எண்ணத்தின் அளவு எப்படியோ அந்த அளவில் தான் நாம் இருக்க முடியுமோ இல்லையா, அதுக்கு மேலே ஒன்றும் உயர முடியாது. அப்போ அப்படிப்பட்ட எண்ணங்களை அழிக்காம மேலே வர முடியாது. அதை அழிக்கிறதுக்காகவே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்போ அழிக்கப்பட வேண்டிய நிறைய காரியங்கள் இருந்ததுன்னா எல்லாருக்குமே இருக்குது. அதை அழிக்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. கேட்க கேட்க அதை தியானிக்க தியானிக்க அதை வேலை செய்ய செய்ய பெரிய காரியம் உள்ள நடக்கும். பியூரிஃபைஸ் த கோல்டு, அது இன்னொரு தன்மை. நெருப்பு பொன்னை புடமிடுகிறது. பொண்ணில் நிறைய குப்பை கிடையாது பாருங்க, ஆனால் அங்கங்கே கொஞ்சம் இம்ப்யூரிட்டி இருக்கும். சிலர் அப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, ஆனால் சின்ன 1-2 அங்கங்கே இருக்குது. சில இதெல்லாம் ஒரு 1% 2%, அதையெல்லாம் கூட சரி பண்ணக்கூடியது தான் கர்த்தருடைய வார்த்தை. சரி பண்ணி புடமிட்டு அருமையாக பெஸ்ட்டை கொண்டு வர்றது தான் கர்த்தருடைய வார்த்தை. The pure is retained. அப்போ பாருங்க கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது. அடுத்தது ஹேமர். இன்னொன்று சொல்லியிருக்குது, கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா. சம்மட்டிங்கிறது லேசான காரியம் இல்லை. பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும், ஒன்றும் இல்லாத போல தெரியும். செவுறு பெருசாக இருக்கும், சம்மட்டி சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த சம்மட்டியை வச்சு ஒருத்தன் ஓரத்தில் அடிச்சுக்கிட்டே வந்தான்னு வைங்க, இன்னைக்கு இல்லைனாலும் கொஞ்ச நாள் பொறுத்து அந்த செவுறு ஆட்டங்காண ஆரம்பிக்கும். அடிச்சுக்கிட்டே இருந்தால், தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் ஆடாத செவுறு கூட ஆடிடும், விழாத செவுறு கூட விழுந்துடும் சம்மட்டியை போட்டுக்கிட்டே இருந்தா. கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டது பாருங்க. இது ஒன்றும் சாதாரண இது கிடையாது. சம்மட்டியை போல வேலை செய்து கேட்க கேட்க, ஞாயிற்றுக்கிழமை கேட்க கேட்க, திங்கக்கிழமையிலேருந்து சாயங்காலமாக இருக்கிறத தியானிக்க தியானிக்க, இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல, இதை மனதில் வைக்க வைக்க, அதன்படி நடக்க நடக்க, சம்மட்டி யூஸ் பண்ணுற மாதிரி எந்தெந்த செவர்கள் தாழ்வு மனப்பான்மை, முடியாது, இயலாது, ஆகாது, எனக்கு முடியாது, நான் தோல்வியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன்னாக்கா நான் எப்படி மேலே வர முடியும், எனக்கு எப்படி நடக்கும், 10 தடவை ஃபெயிலியர், 11ஆம் தடவை எப்படி வெற்றி பெற முடியும், இப்படிலாம் பேசுகிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. தோல்வியே உருவமாக இருக்கிற ஆளுலாம் பார்த்துருக்குறேன் நான். எல்லாம் சொன்ன பிறகு ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் என்னுடைய அனுபவம் என்ன சொல்லுதுன்னா. அப்போ உங்களுடைய அனுபவத்தை சொல்கிறதுக்கு இங்கே வந்தீங்க. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறதுக்கு வரல, நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்கிறது வரல. இந்த அனுபவத்தெல்லாம் மாற்றுறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். அதுதான் கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை சம்மட்டி மாதிரி அப்ளை பண்ண வேண்டியதான். போட்டு டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தால் ஆடாத செவுறு கூட ஆடிடும், விழுந்துடும் கீழே, வழிகள் உண்டாகும், வாசல் திறக்கப்படும். வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனா இது இருக்கிறது என்று கடவுளுடைய வார்த்தை. அரண்கள கோட்டை செவுறு. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் உள்ள வந்துடாதபடிக்கு கோட்டை செவுறு கட்டி இருக்கிறாங்க பாருங்க. ஆசீர்வாதம் உள்ள வந்துடாதபடிக்கு அவங்கள்ட்ட தான் கத்துக்கணும் ஆசீர்வாதத்தை பெறாமல் இருப்பது எப்படின்னு. அதுக்கு என்னென்ன தப்பான எண்ணங்கள் எல்லாம் வளர்த்துக்கணுமோ எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு கோட்டை செவுறு கட்டி இருக்கிறாங்க, உள்ள வர முடியாதபடிக்கு. இந்த செம்மட்டியை யூஸ் பண்ணா நாளடைவில் பாருங்க வீக் ஆயிடும், வால் தலைநாளில் பொத்துன்னு உழுற அளவுக்கு ஆயிடும். டொக்கு டொக்கு டொக்குன்னு போட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த டொக்கு டொக்குன்னு போடுற வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்க, வந்துகிட்டே இருந்தாலும் கொஞ்சம் வேற மாதிரி இருப்பார். அப்புறம் என்ன ஆச்சு? செவுறு உள்ள ஆரம்பிக்குது, பலத்த அரண்களெல்லாம் நிர்மூலமாக ஆரம்பிக்குது, ஒன்று ஒன்றா கீழே விழ ஆரம்பிக்குது, போக ஆரம்பிக்குது, புது வாழ்வு உண்டாக ஆரம்பிக்கிறது. கடவுளுடைய வார்த்தை அப்படிப்பட்ட மாற்றங்களை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது.